கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தூங்கும் முன்பாக கேளுங்கள். 109 சங்கீதம் 1 முதல் 5 ஆகிய வசனங்கள். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாய் இராதே. துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதே. 1-5 ஆகிய வசனங்கள். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார். தாவீது ராஜா ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, நான் துதிக்கும் தேவனே. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமா ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். அந்தந்த நாள்ல தேவன் அநேக குடும்பத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும். தேவனை நோக்கி முறையிடுகிறார், மன்றாடுகிறார், தாழ்த்துகிறார், கெஞ்சுகிறார், எல்லாமே இருக்கு. மௌனமாயிராதேயும். சில நேரத்திலே ஜனங்கள் மனம் திரும்புவாங்களா, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாங்களா? தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். சில நேரத்திலே தேவன் ஏன் மௌனமா இருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பிடும், இன்னைக்கு என் மகன் மனம் திரும்பிடும் சொல்லி நீடிய பொறுமையோடு இருக்கார். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வருஷத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் கனி கொடுத்துரும், கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் வெட்டி போட்டுடலாம். கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கிருபையின் காலத்திலே கிருபை இழந்து போய் கொண்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை யோசித்து தேவையில்லாத சுபாவத்துக்குள்ள போய் நைட் நேரத்துல பார்த்தா தூக்கம் வராது. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்பதான் தேவன்கிட்ட இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும். வீட்டுல சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டு கிடக்கும். அம்மா அப்பா பார்த்துட்டே இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க, ரொம்ப நேரம் பொறுமையா இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் ஒரு வழிக்கு வராது. லாஸ்ட் பார்ப்பாங்க, வருவாங்க, டக்குன்னு 2 அடி விழும். அப்புறம் பார்த்தா பிள்ளைகள் அடங்கிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் பொறுமையா இருப்பாரு, பொறுமையா இருப்பாரு. இங்க பார்த்தா சொத்து சண்டை, பக்கத்து வீடு சண்டை, புருஷ முன்னாடி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, வேலைக்கு போன சண்டை, வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல எரிச்சல், கோபம், பகை, வைராக்கியம், விரோதம், கசப்பு வச்சுக்கிட்டு செழிப்பா வாழ்வாங்க. இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி வாழ சொல்லி பைபிள் போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு பைபிள் பிரகாரம் வாழ்ற குடும்பம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. வீட்டுல புருஷன்கிட்ட பேச கிடையாது, மனைவிட்ட பேச கிடையாது, பிள்ளைகள்கிட்ட பேச கிடையாது, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச கிடையாது. இது எல்லாமே எரிச்சல், கோபம், பகைக்குள்ள தான் வரும். தேவன் ஏன் மௌனமா இருக்கிறார் அப்படின்னா, என் பிள்ளைகள் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல அவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா நமக்கா ஜீவனை தந்திருக்கிறார், இன்னொரு பக்கம் பிதானுடைய வலது பட்சத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கிறார்.
நம்ம மனம் திரும்பி அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருந்தா மட்டும்தான் ஜீவனும் தீர்காயுசும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் மௌனமா இருக்கார் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்புவானா? ஒரு பாவி மனம் திரும்பும் போது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் பக்கம் மனம் திரும்பணும். தாவீது ராஜா ஜெபிக்கிறார், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும். நான் புலம்பிட்டு இருக்கிறேனே, என் குடும்பத்துல இவ்வளவு காரியம் இருக்கு, நான் கண்ணீர் வடிக்கிறேனே, எனக்கு தூக்கம் வரலையே, எனக்கு நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில் இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு போராட்டம் இருக்கு, என் குடும்பத்துல இப்படி ஒரு வியாதி இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்லல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல இந்த புலம்பல் அதிகமா இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்துல 24 மணி நேரம் நிம்மதி இல்லாமல் மன துக்கத்தோடு மன வேதனையோடு இருப்பாங்க. மௌனமாயிராதேயும் என்று இதயத்துக்குள்ளே பாரம். தாவீது ராஜா இதயத்துக்குள்ள ஒரு பாரம். மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும். தேவன் சில நேரத்திலே மௌனமா இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருக்கும்போது யார்கிட்ட போய் சொல்ல தெரிய மாட்டேங்குது. சில வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கு, சில வீட்டுல வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு, சில வீட்டுல குடும்பம் மட்டும்தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா வீட்டுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க, 4 பக்கம் இருப்பாங்க, 4 தேசத்துக்குள்ள இருப்பாங்க, வீட்டுக்கே வர மாட்டாங்க, ஊருக்கே வர மாட்டாங்க, சொந்த தேசத்துக்கு வர மாட்டாங்க, வெளிநாட்டுல போய் அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. 7 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, 1.5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. கணவர் வெளிநாட்டுல இருக்காரு, மனைவிட்ட பேச மாட்டாரு, வெளிநாட்டுல வேற வேலை பார்க்காரு. அங்க இருந்து பணம் மனைவிட்ட வராது, அவங்க ஃபேமிலியில அனுப்பி வைப்பாங்க. அவங்க எல்லாம் செலவு பண்ணிட்டு கொஞ்சோண்டு கொண்டு வந்து தாய் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் அந்த அம்மாவுக்கு மனைவிக்கு பணம் வந்து சேர மாட்டுது, 2 பிள்ளைகளுக்கு பணம் வந்து சேர மாட்டுது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுல பிள்ளைகள் ஏகப்பட்ட தேவை உண்டு. கணவர் பார்த்தா வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பி வைக்காரு. யார் அக்கௌண்ட் அனுப்பி வைக்காரு? மனைவி அக்கௌண்ட் அனுப்பி வைக்கல. அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு பணத்துல அக்கௌண்ட் அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா 1 மாசம் கொடுக்குறாங்க, 1 மாசம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கறதுல பாதி ரூபாய் கொடுக்குறாங்க, ஏமாத்திடுறாங்க. அந்த தாயார் துக்கப்படுறாங்க, என் கணவர் என்கிட்ட பேச மாட்டேங்காரு, என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு. ஒரு குடும்பத்திலே சில பிரச்சனைகள்லாம் வெளியே சொன்னா தாங்க முடியாது. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் செல்போன்லயே படுத்து கிடக்கும். சில வாலிப பையங்க வீட்டுக்கே வரமாட்டான், அந்தால செல்போனோடய போயிருவான். எனக்கு செல்போன் தான் உலகம் அப்படிமா. அந்த வீட்டுல சில தாய்மார்கள், சில தகப்பன்மார்கள், சில முதியோர், சில வயசான பாட்டி படுத்த தூக்கம் வராது, உடம்பு ஃபுல்லா வியாதியா இருக்கும், மனசு பார்த்தா பாரமா இருக்கும், நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஏண்டா உயிரோட இருக்கும், அப்படி புலம்பிட்டு இருப்பாங்க. மௌனமா இராதேயும், என் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கே, நான் இப்படி கண்ணீர் வடிக்கிறேனே, நான் விதவையா இருக்கிறேனே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு. சில குடும்பத்துல என்ன நடக்கும், எப்படியாவது ஒரு பெரிய பொசிஷன், ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு லஞ்சம் எங்கேயாவது கொடுத்துருவாங்க. அது லட்சக்கணக்காக கொடுத்துருவாங்க. யார்கிட்ட கேட்டு கொடுத்தாங்க? பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களா? இல்ல தேவனோட சமூகத்துல காத்திருந்தாங்களா? ஒரு வேலை வேணும், இல்ல வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல ஒரு பெரிய கம்பெனில ஒரு ஜாப் வேணும், உடனே லஞ்சம். பிசாசு வருவானா வரமாட்டானா? அப்புறம் இவங்க பார்த்தா கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஐயோ பணம் கொடுத்தேன், ஏமாந்துட்டேன். தேவன் சில நேரத்துல மௌனமா இருப்பார். ஏன் மௌனமா இருக்காரு? நம்ம கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிட்டோம்? நம்ம கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய சமூகத்துல தான் காத்து இருக்கிறோமா?
நம்ம வீட்டுல எல்லா பிரச்சனையும் நம்ம மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து சொல்றோமா? தேவன் எல்லாமே பார்ப்பார். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். இந்த இரவு நேரத்திலே எத்தனை குடும்பத்திலே புலம்பிட்டு இருக்கிறீங்க? ஒரு வயசான பாட்டி, ஒரு 75 வயசு இருக்கும், நல்ல படிச்ச பாட்டி, ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. ஒரே ஒரு மகா தான், நல்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, நல்ல செட்டில்டு. ஒரு பேரன் இருக்கான், ஒரு 12 வயசுல ஒரு 14 வயசுக்குள்ள இருக்கும். அவனுடைய ஏதோ ஒரு சொத்து ஏதோ இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு. அந்த சொத்து முடிஞ்சிட்டு அப்படின்னா மறுபடியும் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொல்ற. ஆனால் அந்த பாட்டி சொல்லுது, என் பேரன் என்கிட்ட பேச மாட்டேங்கான், நான் அந்த முதியோர் இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இங்க இருக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்க, என் பேரன் என்கிட்ட பேச மாட்டேங்கான். 2 பாயிண்ட் தான். 75 வயசுல கணவர் இல்ல, விதவையா இருக்காங்க. 2 பாயிண்ட் தான். என் பேரன் என்கிட்ட பேச மாட்டேங்க, என் மக என்கிட்ட பேச மாட்டேங்க. 75 வயசுல கூட நிம்மதி இல்லை. இதெல்லாம் ஏன் நம்ம இரவு நேரத்துல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, மௌனமாயிராதேயும், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். சில நேரத்திலே சில காலத்திலே தேவன் மௌனமா இருப்பார். எல்லாருக்கும் இன்னைக்கு ஜெபம்னா இன்னைக்கு நைட்டு அப்படி நேரம் அப்படியே 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 தேவன் எல்லாம் பார்ப்பாரு. நீ எதை ஆசைப்படுற, நீ எதை விரும்புற, எது உனக்கு வேணும்னு சொல்லி நீ ஆசைப்படுற, இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பார். இப்ப நிறைய குடும்பத்துல இந்த வாலிப பிள்ளைகள் வாலிப நினைச்சதெல்லாம் ஆசைப்படும். செல்போனா ஆசை, வண்டியா வேணும், நான் இஷ்டப்பட்டதான் நான் பார்ப்பேன், இனி யாரும் ஒண்ணும் சொல்லக்கூடாது. வீட்டுல அம்மா அப்பா பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்காள், என் பையன் இப்படி இருக்கான்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் போயிட்டு இருக்கும். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். இந்த இரவு நேரத்துல எத்தனை குடும்பத்துக்குள்ளே எத்தனை காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே திறப்புல நிக்கிறீங்க? இருதயம் ஃபுல்லா உடைக்கப்பட்ட நிலைமையா, வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரா, குடும்பம் ஃபுல்லா பிரச்சனையா, சரீரத்துல வியாதியா, சொத்து பிரச்சனையா, இடம் பிரச்சனையா, என்னென்ன காரியம் தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு எல்லாம் தெரியும். ரவிராஜ் எங்க இருக்கு, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பம் எங்க இருக்கு, எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறீங்க, எல்லாமே தேவனுக்கு தெரியும். எல்லாம் தேவனுக்கு தெரியும். மௌனமாயிராதேயும். இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை? பிரதர், நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், எனக்கு இன்னும் பதில் வரல பிரதர். என் பையன் தண்ணி அடிக்கிறான் பிரதர், என் கணவர் தண்ணி அடிக்காத பிரதர், விபச்சார அடிமையில இருக்காங்க, வீட்டுக்கு வரமாட்டுக்காங்க. எத்தனை குடும்பத்திலே எத்தனை காரியம், கண்ணீர் ஜெபம். மௌனமாயிராதேயும், நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். தேவன் மௌனமா இருக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நீதி நியாயம் விசாரிப்பார். அவர் நீடிய பொறுமையோடு தான் இருப்பார். ஆனா உடனே பதில் வரும். நிறைய குடும்பத்திலே மாந்திரியத்திலே போராடிட்டு இருப்பாங்க, விக்கிரத்துக்குள்ள போய் மூழ்கி போய் கிடப்பாங்க, வீட்டுல பார்த்தா சாபத்துல இருப்பாங்க, பாவத்துல இருப்பாங்க, அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கும், அநியாயமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். குடும்பத்துல பார்த்தா எல்லாம் தாறுமாறான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த வீட்டுல ஒரே ஒருத்தங்க மட்டும், ஒரு வயசான பாட்டி, தாய்மார் கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ என் வீடு இப்படி இருக்கு, ஒரு நரகம் மாதிரி இருக்கு, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. மௌனமாயிராதேயும், நான் துதிக்கும் தேவனே, என் வீட்டுக்குள்ள எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல,
நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும். நிறைய வீட்டுக்குள்ளே இருதயம் ஃபுல்லா வெடிக்கிற அளவுக்கு வீங்கி போயிருக்கு. நைட் நேரத்துல ஏன் வாழணும், எதுக்கு வாழணும்? இப்படிலாம் சில குடும்பத்துல இப்படியே இருதயத்துக்குள்ள யோசிக்கிறாங்க. ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, புரண்டு பாக்குறாங்க, முடியல. மௌனமாயிராதே. அப்ப சில குடும்பத்துல இந்த செய்தி கேட்கும்போது கண்ணீர் வடிக்கிறாங்க. அண்ணா, என் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைன்னு, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், மௌனமாயிராதேயும். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் இவங்களுக்கு நடுவுல இருக்கிறேன். கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். கள்ள நாவினால், கள்ள நாவினால். உண்மையான மனுஷனா இல்லப்பா. என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் உண்மையான மனுஷனா இல்ல. என் கூட இருக்கிறாங்க சில ஜனங்கள், ஆனா அவங்க உண்மையா இல்ல, அவங்க உண்மையா இல்ல. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். ஏன் தாவீது ராஜா புலம்புகிறார்? நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். ஏன் அப்படி புலம்புறாரு அப்படின்னா, துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நமக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க பார்த்தா வேதனைப்படுவாங்க, துக்கப்படுவாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்ல? ஐயோ, எனக்கு அநியாயம் நடக்கு, நான் ஏமாந்துட்டேனே, பணம் கொடுத்து ஏமாந்துட்டேனே, சொத்து பிரச்சனை இருக்கு, வாழ்க்கையில எல்லாமே இழந்துட்டேனே, ஏமாந்துட்டேன்னு சொல்லி படன்னு அடிச்சுட்டு நடக்கும். அந்த குடும்பத்துல போய் கேட்டா சொல்லுவாங்க, ஆமா பிரதர், நான் எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், எனக்கு இன்னும் பதில் வரல பிரதர் அப்படிம்பாங்க. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும், எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய். துன்மார்க்குடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், கள்ள நாவினால். சில குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. நமக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. கள்ள நாவினால் வார்த்தையை மாத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், அவங்க ஒண்ணு பேசுவாங்க. கள்ள நாவினால், கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். நம்மள்கிட்டே வந்து பேசுவாங்க. நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், அவங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு. எப்படியாவது சண்டை போடலாமா, எப்படியாவது சண்டை போடலாமா, எப்படியாவது சண்டை போடலாமா. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். காரணமே இருக்காது, காரணமே இருக்க, சும்மா உட்காந்து சண்டை போட்டு நடப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல சண்டை எப்படி நடக்கும் அப்படின்னா, காரணமே இல்லாமல் சண்டை. அது பக்கத்து வீடா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். காரணம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இணைந்திருக்கிறீங்க. என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். நான் அன்பு கூர்ந்தப்பா, நான் சிநேகிச்சேன், ஆனா அதுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், என்னை விரோதிக்கிறார்கள். புலம்புறாரு, புலம்பிட்டே இருக்கிறாரு. எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனா அவங்க எனக்கு தீமை செய்யறாங்கன்னு சொல்லி புலம்புறாரு. ஒரு பக்கம் பார்த்தா கெஞ்சுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா புலம்புறாரு, ஒரு பக்கம் பார்த்தா ஜெபம் பண்ணி கொடுக்கிறாரு, ஒரு பக்கம் பார்த்தா மௌனமா இராதேயும் சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளா இருக்கணும், தாழ்த்தணும். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்கோ அதை அப்படியே தேவனோட சமூகத்துல போய் சொல்லணும். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள்.
பகைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப அந்த இரவு நேரத்துல எப்படிப்பட்ட ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க, அது தேவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் குடும்பத்திலயா இருந்தால் தேவன் பார்த்துட்டு இருப்பார். மனுஷன் இல்ல, தேவன் பார்த்துட்டு இருப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இரவு நேரத்துல ஜெபிக்க போயிடும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை உண்டு. சில குடும்பத்துல எல்லாம் யாருக்காவது ஒரு லட்சமா கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, பணம் வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்ல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அவன் பார்த்தா ஏமாத்திடுவான், இவங்க பார்த்தா புலம்பிட்டு இருப்பாங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். பணம் கேட்கும்போது பொய்யா பேசுவாங்க, திருப்பி கொடுக்க முடியலன்னா பொய்யா பேசுவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வியாபாரத்துல இருக்கும்போது கடனை வாங்கியிருக்கேன், கடன் திருப்பி கொடுக்க முடியல, நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன், அடுத்த மாதம் தரேன். ஆக மொத்தம் பொய் பேசுகிறோம் பிசாசுனால் உண்டாயிருக்குன்னு சொல்லி போட்டுருச்சு. ஒரு மனுஷன் பொய் பேசுறது நிப்பாட்டினா மட்டும்தான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். வாழ்க்கையில உண்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை இஷ்டம் போலதான் நம்ம வாழ்றோம் அப்படின்னா ஆசீர்வாத தடை காணப்படும். இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கேளுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்த சந்திங்கப்பா. இந்த மாசம் கத்தோடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவும் போலுமாக 31 நாளும் கத்த பாதத்து கிருபைக்காக நன்றிப்பா. எல்லா சூழலையும் பாதத்து கிருபைக்காக நன்றிப்பா. வேற வேற தேசத்துக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க. இதயத்துக்குள்ள பாரம், வேதனை, கஷ்டம், கண்ணீர், நிந்தை, அவமானம், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் எல்லாம் என் தேவனுக்கு தெரியும்பா. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, மௌனமாயிராதே. யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு இருக்காங்களோ உங்க பிள்ளைகளுக்கு பதில் வேணும்பா, பதில் வேணும்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, என் தேவன் மனம் இறங்குங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன உபத்திரம் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க, ஒரு சுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துங்க, இந்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. Libo shabaduha bahashad nimara shanto tolava karadurva kabudibi keduni kanto torabala haradu. Ribo shabala hesi bihashadurabala hubisi diribiri shanta tanamala haradu. இருதயம் ஃபுல்லா பாரம், யார்கிட்ட போய் சொல்லி அளந்து தெரியல. அப்ப ஏற்பட்ட சில குடும்பங்கள் இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. லிது நம லஹாதன மாரதர சந்த டரதிரி பீக்கல ஹரதுரி பீக்கபு ஷகதனி கந்து டரவல லாகதல ரகதன மாரதன மர சந்த ரீதல வௌல ஹரதுர பலஹரது ரகதல பல ஹரதுனி மஹசி பிஹ பேசிபி ஷிபிதுரி ஷபு ஷபலபல ஷபலபலபல ஹரது ரகதன மால ரகதுல பல ஹரதுனி மிஹசி பிஹிபில ஹாசிதுனி மிஹிபில ஹரது ஷீபா தூரபு சந்தோ டோலபா லஹதுரி பீக்கபுதி பிக்கேது Redo nema sedini shadani mala shanto tolaba karadurabala. Rehadana maladana mara shanto tolaba kabudivike. எல்லாவற்றையும் மாற்ற போற கிருபைக்காக நன்றி. உங்க கரத்துல இருப்பீங்க. கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா, வேலைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. ஷத ஹரிஹந்த டர ஷதரிபி கலரதுரிபி கபுதிபி கேதுன லாமலர ஷதரபல ஹூரப சந்த டலரிதிரிபி கரதுரபல ஹரது ரேகதல பல ஹூரபு ஷபல பல பல ஹூரப திரிபி கரதுரபல ஹரது லபலஹ தினேமே சேபு ஷதரிஹந்த டரதிரிபி கந்து டரபல. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலெடுத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்கப்பா. இரவணத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. இந்த இரவணத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும், சகல குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. உங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க, உங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரிங்க. புதிய மாசத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. அந்த மாசத்துல எங்களுக்கு கூட இருந்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி, 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 நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா குடும்பமும் அப்பா விசேஷமா உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் முழுது எல்லா காத்திலும் கத்தர் கொடுத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பம் விசேஷமும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்களோ அப்பா கிருபை பெருகட்டும்ப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்து மேல அப்பா அவங்களோட சிரசு மேல கிருபை வைங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் சமாதானம் வேணும்ப்பா, சந்தோஷம் வேணும்ப்பா, ஆசீர்வாதம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான நிம்மதி வேணும்ப்பா. தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் வேண்டாம்ப்பா, தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம்ப்பா, தேவையில்லாத எந்த ஒரு போராட்டம் வேண்டாம்ப்பா. எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. கற்பதுலிங்க ஜெபிக்கிறோம். கத்தரே மனம் இறங்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போற குடும்பத்தை கத்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கி தாங்கப்பா. திருமண வயசு தாண்டதுப்பா, ஏற்ற துணியை தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் கத்த கிருபை தாங்கப்பா. பரிசுத்தவர்களால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரனால் நிரப்புங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும்ப்பா. வலு சிறப்பத்தினுடைய கிரியை எல்லாம் தந்திரமான கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும்ப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்தரம் விரோதமாக கிரீஸ் எல்லா வானமல்ல பொல்லாத சகல சத்தும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தனாலி நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டுப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேலை அடைங்கப்பா. யாரெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் ஜோக்கிறோம் தேவ ஞானத்திலாம் தேவ புத்திலாம் நிரப்புங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் இன்னும் எல்லா தேசங்களையும் அப்பா கடந்து போகணும்ப்பா. கத்தர் வாசல் திறந்து விடுங்க, கத்தர் வாசல் திறந்து விடுங்க, கத்தர் வாசல் திறந்து விடுங்க. யாரெல்லாம் இணைந்து காணும் சத்தியத்தில் வளரணும் கிருபை தாங்கப்பா. அப்பா தீட்டு உள்ளது அருவருப்பும் பொய்யை ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிங்கப்பா. ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களுடைய நாமங்கள் அப்பா எழுதப்பட்டு இருக்கிறது என்று அப்பா வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறதுப்பா. எல்லாரும் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும்ப்பா. தேவனோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படினோம். அந்த கிருபைகளை தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்கிற எல்லா குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். சில குடும்பத்திலே அப்பா டிரைவிங்ல இருக்குங்க, எல்லாருக்கும் சகல விதமான ஒரு பாதுகாப்பு தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு உண்டாட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு எந்தெந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. உம்முடைய தலைமுறை கரத்தினால தொடுங்கப்பா. சுகம் வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான விடுதலை வேணும்ப்பா. கர்த்தர் தீர்காயுசு கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட்டு சில குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் நைட் நேரத்தில் அப்பா இணைந்திருக்கணும் இந்த எல்லா குடும்பத்தோட தேவையெல்லாம் சந்திங்கப்பா. கடனில் கஷ்டப்படுறாங்க, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழணும். கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுக்கப்பா. அந்த எல்லா உபத்திரத்தையும் கத்தர் மாட்டித்தாங்க. வீடு கட்டி சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. சில குடும்பத்தில் அப்பா வீடு கட்டி முடிச்சுட்டாங்க, சோதரம்ப்பா. சில குடும்பத்தில் அப்பா இன்னுமாக பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்க. சொந்த வீடு வேணும். சில குடும்பத்தில் சொந்த தேசத்துக்குள்ள வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. சில குடும்பத்தில் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்ததாங்க, கர்த்தர் வாசல் திறந்ததாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்ததாங்க. நல்ல ஒரு குடும்பம் விசேஷமாக இந்த இரவண்டத்தை ஜெபிக்கிறாங்கப்பா. உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த செய்தி எங்களுக்கு தான். என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. தூ லப ஷதரப திரி சந்த டலப கரதுரபல எத்தனையோ காரியத்துல போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளோட ஜெபத்துக்கு பதில் தர வேண்டும்ப்பா. யாரெல்லாம் நைட் நேரத்தை ஜெபித்தாங்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் செடிபடட்டு ராஜா. உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உலாவி கொண்டு ராஜா. அதிகால வேளையில துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்கப்பா. புதிய மாசத்துல கர்த்தர்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. உங்க கரத்துல அப்படிங்க இத்தனை மாசம் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரப்பா. அந்த வருஷத்துல எத்தனையோ சூழ்நிலை ஜெபித்தாங்கப்பா. எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்த கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் நைட் நேரத்தில் இணைந்துக்கான அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும்ப்பா. தேவையில்லை எந்த ஒரு பாவத்துல அடிமையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலையடைங்க. உங்க கரத்துல தாழ்த்தருங்க. துதி கன மகிமையெல்லாமும் ஒரு கேஸ் வச்சிருவோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபப்பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் கொண்டாங்க. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்கள் உங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய வம்சத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை, உங்கள் வம்சத்தையும், உங்களுடைய ஊழியத்தையும் சகல காத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.